திருவின் உருவாய் எமையாள வந்த மணிவாசகரின் மலரடி போற்றி. ஒரு வாசகமும் அறியாத என்னை ஒரு வாசகமும் அறியாத நமை திருவாசகமெனும் தேனில் அமிழ்த்தி குருவாசகத்தால் உயிர்ந்திடச் செய்யும் மணிவாசகரில் மலரடி போற்றி. சிவமான மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் திருவாசகம் தந்த திருவடிகள் ஞான குருநாதன் பொன்னடிகள். பழம்பதியாகிய பாண்டிய நாட்டிலே திருவாதவூர் எனும் திருத்தலத்திலே சம்புவாதர் சிவஞானபதி எனும் தாய் தந்தையரை தவப்பயனால் அன்பு மகனாக பிறந்தார். வாதவூரினில் அவதரித்தார். திருவாதவூரர் என பெயர் பெற்றார். சிறுவயது முதலே பக்தி பிரவாகத்திலே மூழ்கிய பெருமான் தன் 16 ஆண்டு வயது காலத்திற்குள் ஆய கலைகள் 64 கற்று உணர்ந்தார். ஒரு பூவின் வாசம் விளம்பரம் தேவையில்லை. பூக்கடையை கடந்து போனா அதுக்கு யாராவது பூக்கடைக்கு வாங்கன்னு சொல்லித்தான் தெரியணுமா? நானே அது இழுக்கும். அது போல அந்த பூவின் வாசம் அன்றைக்கு மதுரையை ஆண்டு வந்த அரிமர்த்தன பாண்டியன் எனும் அரசவையை சென்று சேர்ந்தது. 16 வயது நிரம்பிய பாலகனை அழைத்தார்கள். அரசவை சார்ந்தவர்கள் எல்லாம் பலவாறு ஆய்வு செய்தார்கள். அத்தனையிலும் தேர்ச்சி பெற்றார். மதுரையின் பதிக்கே முதலமைச்சரானார் வாதவூர். அவர் பொருட்டு நம்மை ஆட்கொள்ள வேண்டும், நம் பொருட்டு அவரிடத்திலே திருவாசகத்தை வரவழைக்க வேண்டும் என்று எண்ணினார். கைலைநாதன் சொக்கநாத பெருமான் அழகிய திருவிளையாடலை துவங்கினார். குதிரைகள் வாங்க வேண்டும் என்று அரசவையிலே இருந்த வராகங்களை எடுத்து மன்னர் கொடுக்க அதை சுமந்தபடி தொண்டி துறைமுகத்தை நோக்கி திருப்பெரும் துறை எனும் காட்டின் வழியே பயணித்தார். பூத்து குலுங்கும் வண்ண பூஞ்சோலைக்கு நடுவே எங்கிருந்தோ சிவாய நம சிவாய நம சிவாய நம எனும் நாம ஒலி ரீங்காரம் காற்றிலே வந்தவர் காதை துளைத்தது. ஓசை வந்த திசை வழியே சென்றார். குருந்தமர நீடலிலே வீற்றிருந்த குருநாதனை கண்டார். சூழ்ந்திருந்த சீடர்களை கண்டார். தன்னை மறந்தார். தன் நாமம் கெட்டார். தலைப்பட்டார் தலைவன் தாழே என்று அடி வேர் அறுந்த மரம் எப்படி சாயுமோ அப்படி குருநாதனுடைய திருவடியிலே விழுந்தார், பணிந்தார். தன் சீடன் இப்புறம் வருவான் என்று அப்புறத்தே காத்திருந்தான் குருநாதன் பல காலம். ஆட்கொள்ளும் தருணம் வந்தது என்று அருள் விழியால் நோக்கினான். நயன தீட்சை பொழிந்தது. திருக்கரத்தால் தொட்டு எழுப்பி திருநீர் பூசினான். ஸ்பரிசை தீட்சை மலர்ந்தது. வாவென்று அழைத்து திருச்செவியிலே சிவநாமத்தை உபதேசித்தான். மந்திர உபதேசத்தினாலே ஆன்மா மலர்ந்தது. யாரும் பெறாத அற்புதமான தீட்சையாக
இணையார் திருவடி இரண்டினையும் தூக்கி சிரம் மீது வைத்தார். திருவடி தீட்சையாக சிவ ஞானம் முழுமை பெற்றது. முழுமை பெற்ற பூரணத்துவ நிலையிலே குருநாதன் முக்திக்கு அடைப்பான் என்று காத்திருந்து அவன் முகத்தை பார்த்தார். பாடு என்று பணித்தான் குருநாதன். அந்த உணர்வு வெள்ளத்திலே மூழ்கிய வாதவூர் பெருமான் மணிமணியான வார்த்தைகளை கொண்டு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க என்று தன் திருச்செவியிலே உபதேசித்த அந்த உபதேசம் தானே இன்றைக்கு நம்மை எல்லாம் அவர் வழியிலே அழைத்து செல்லுகிறது. அது வாழட்டும் என்று முதலில் வாழ்த்தாக நமச்சிவாய வாழ்க என்று